श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो में सन्निधत्तां सदाहृति रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्ततितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मंगलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे श्रीपराशरभट्टरुடைய श्रीरङ्गराजस्तवम् उत्तरशतकम् ஆச்சரியமா ஆச்சாரியன் அனுகிரகம் திவ்ய தம்பதிகளுடைய பரமகிருபை நம்ம உத்தரசதகம் 104 ஸ்லோகங்கள் அனுபவிச்சாச்சு. இன்றைய தினம் 105வது கடைசி ஸ்லோகம், நிகமன ஸ்லோகம். ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஸ்ரீசூக்தி ஸ்தோத்திர கிரந்தம். கடைசி ஸ்லோகத்தை இன்னைக்கு சேவிக்கலாம். த்வம்மீன பானீய நயேன கர்மதி பக்தி வைராக்ய சுஷோ பிபர்ஷி रङ्गेशमां पाशिमितं पचं यत् पानीयशालं मरुभूषु तत्स्यात् त्वम्मीनपानीयनयेन कर्मधीभक्तिवैराग्यजुषो बिभर्षि रङ्गेशमां पाशिमितं पचं यत् पानीयशालं मरुभूषु तत्स्यात्. பெரிய பெருமாளே, அழகிய மணவாளா, நம்பெருமாளே, கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், பிரபத்தி முதலான யோகங்கள் கைகூடியவர்களை நீ ரட்சிக்கிறாய். இந்த செயல் மீனுக்கு தண்ணீர் வார்ப்பது போல. மீன் குளத்தில் இருக்குது, ஆற்றில் இருக்குது, கடலில் இருக்குது. அது தண்ணீரிலேயே வசிக்கிறது. அந்த மீனுக்கு கொண்டு போய் தண்ணீர் கொடுப்பது போல நீர் கர்ம ஞான பக்தி யோகம் முதலான யோகங்கள் இருப்பவர்களை, யோகங்கள் செய்யக்கூடியவர்களை நீ ரட்சிக்கிறாய். இந்த செயல் மீனுக்கு தண்ணீர் வார்ப்பது போல. இதனால் உனக்கு பெருமை கிடையாது. வேறு கதி இல்லாமல், எந்த உபாயமும் செய்ய முடியாமல், செய்ய இயலாமல் இருக்கும் அடியேன் போன்றவனை தேவரை ரட்சிக்க வேண்டும், ரட்சித்தருள வேண்டும். அப்படி செய்தால்தான் பாலைவனத்தில் தண்ணீர் பந்தல் வைப்பது போன்ற பெருமை உமக்கு உண்டாகும். பாலைவனத்தில் தண்ணியே கிடையாது, பிரசக்தியே கிடையாது. அந்த இடத்துல தண்ணீர் வைப்பது போன்ற பெருமை உமக்கு உண்டாகும் என்று அனுபவிக்கிறார் சுவாமி. ஸ்ரீ ரங்கநாதரா, தேவரீர் மீனுக்கு தண்ணீர் வார்ப்பது போல கர்மஞான பக்தியோகம், வைராக்கியம், பிரபத்தி நிஷ்டர்களை ரட்சிக்கிறீர், பரிபாலிக்கிறீர். கைமுதல் எதுவுமே இல்லாத அடியேனை காத்தருள்வீரானால் அந்த அருள் பாலை நிலங்களில் தண்ணீர் பந்தல் வைப்பது போல கர்மஞான பக்தி யோகங்கள் நிரம்பியவர்களை ரட்சித்தருள்வீர் என்பது உண்மைதான். அதனால் உமக்கு என்ன பெருமை? ரங்கேஷா த்வம்மீன பானீய நயேன கர்மதி பக்தி வைராக்ய ஜுஷோ பிபர்ஷி ரங்கேஷமாம் பாசிமிதம் பச்சம் யத் பானீயசாலம் மருபூஷு தத்ஸ்யாத். ரங்கேஷா, ஸ்ரீரங்கத்து அரசனே, துவம் தேவரீர், மீன பானீய நயேன, தண்ணீரிலே வாழும் மீனுக்கு தண்ணீர் விடும் நியாயம். அதுபோல கர்ம தீ பக்தி வைராக்கிய சுஷகா, கர்மயோகம், தீ பக்தி யோகம், ஞான யோகம், பக்தி யோகம், வைராக்கிய இவைகள் ஏற்பட தடையில்லாமல் இவற்றை நடத்த காரணமான வைராக்கியம் என்ற பண்பு, கர்மஞான பக்தியோகம் இவைகள் ஏற்படவும் தடையில்லாமல் நடத்தி வைக்கவும் காரணமான வைராக்கியம் என்ற பண்பு, ஜுஷகா இவைகளை அடைந்தவர்களை பிபர்ஷி தாங்கி ரட்சித்து வருகிறீர் தேவரே. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல மிதம் பச்சம் என்கிறார். எதுவுமே இல்லாமல் ஸ்வல்ப ஞான சக்தி உடைய மாம் அடியேனை பாசி காத்தருள்கிறேன்.
என்ற காத்தருள்கிறீர். அப்படி எதுவுமே இல்லாத சொல்ப ஞான சக்தி முதலானவைகளை உடைய அடியனை காத்தருள்கிறீர் என்றால் யத் அப்படி ஏதாவது ஒன்று உண்டா இருந்தால் தத் அது அந்த கருணை மறுபூஷு பாலை நிலத்தில் பானீய சாலம் தண்ணீர் பந்தல் வைப்பதைப் போல சியாத் ஆகும். ஸோ ஏதுமில்லாத நம்மிடமும் எம்பெருமான் அருள் கட்டாயம் ஏற்படும் என்பதை உதாரணத்துடன் விளக்கி கவலை வேண்டாம் என்று நமக்கு அடியனை போன்றவர்களுக்கு திருவுள்ளத்தில் பட்டருக்கு அதனால் அதை சொல்லி இந்த ஸ்துதியை முடிக்கிறார். அவருக்கு இது அப்ளிகபிள் இல்லை. டேய் மாதவக்கண்ணா கவலைப்படாது, கர்மஞான பக்தி யோகம் பிரபத்தி செய்யறதுக்கு ஒரு கேப்பபிலிட்டி ஒரு வைராக்கியம் எதுவுமே இல்லைன்னாலும் கவலைப்படாது. ஏதுமில்லாத சொல்ப ஞான சக்தி முதலானவைகளை உடைய உன் போன்றவரை காத்தருவதற்கு பெருமாளுக்கு அவருக்கு அதுதான் பெருமை. அந்த கருணை பாலை நிலத்தில் தண்ணீர் பந்தல் வைத்ததைப் போல அவர் அப்படிப்பட்ட கருணை உடையவர் என்று உதாரணத்துடன் விளக்கி கவலை வேண்டாம் என்ற திருவுள்ளத்தில் பட்டு இந்த ஸ்துதியை முடித்தருள்கிறார். கர்மயோகமே சாட்சாத் மோட்சம் தரவல்லது. பக்தி யோகத்துக்கு அங்கமாயிருந்து அது மோட்சத்தை கொடுக்கும். அப்படியே ஞான யோகம் இதெல்லாம் ஸ்ரீ கீதா பாஷ்யங்கள்னு தெரியலாம். கர்மணைவகி சம்சித்திம் அஸ்தினா ஜனகாதயா என்கிறார். அஸ்திதா ஜனகாதயா கர்மணைவகி சம்சித்தி இப்படியே ஞான யோகத்தாலும் அடையலாம். பக்தியா பரமயாவாபி பிரபத்தியாவா மகாமதே பிராப்யோகம் நான்யதா பிராப்யோ மம கைங்கரிய லிப்சுபிகின்னு பக்தியோகம் பிரபத்தி இதுதான் மோட்சோபாயம் என்று நன்கு தெரிய வரும். ஸ்வதர்ம ஞான வைராக்கிய சாத்திய பக்தியேக கோச்சர நாராயண பரம்பிரம்ம கீதா சாஸ்திர சமீரிதகான்னு கீதார்த்த சங்கிரகத்தில் ஆள வந்தார். வைராக்கியத்தையும் அருளுகிறார். அதனால தான் இங்கே வைராக்கியத்தையும் எடுக்கிறார். அதாவது ஜீவனால் தனக்குரிய தர்ம அனுஷ்டானம் தனக்குரிய தர்ம அனுஷ்டானம் ஸ்வதர்ம ஞானம் அறிவு வைராக்கியம் இவற்றை கொண்டு சாதித்து பெறப்படும் பக்தி யோகம். தனக்குரிய தர்மானுஷ்டானம் கர்மயோகம் அறிவு ஞான யோகம் வைராக்கியம் இவற்றை கொண்டு சாதித்து பெறப்படும் பக்தி யோகத்திற்கு ஒரே இலக்கு பரபிரம்மம் எனப்படும் திருமால் ஸ்ரீயப்பதி ஸ்ரீமன் நாராயணன். அதுதான் கீதையோட சங்கிரகம். அவனவனுக்கு ஏற்பட்ட வர்ணாசிரம தர்மமும் கர்மயோகமும் ஸ்வதர்மம். அவனவன் தன் ஆத்மஸ்வரூபத்தை பற்றி பெற்ற ஞான யோகமும் பரமாத்மாவின் ஸ்ரவண மனனங்களால் ஸ்வஞானம். தான் செய்யும் தர்மங்களுக்கோ ஞான யோகத்திற்கோ ஐஸ்வர்யம் கைவல்யம் என்பவற்றை பலனாக கேட்காமல் உலகப்பற்றை விட்டிருப்பது வைராக்கியம். கர்மயோகமோ ஞான யோகமோ தன் ஆத்மஸ்வரூபத்தை காண வழி. பிறகு ஆத்மாவுக்கு அந்தராத்மாவான பரமாத்ம விஷயமாக கொள்வது பக்தி யோகம். அந்த பக்தி யோகம் ஒன்றே பரமாத்மாவை பெற வழி. கர்மயோகமோ ஞான யோகமோ மட்டும் போராது. அந்த பக்திக்கும் அவன் ஒருவனே இலக்கு, வேறொரு தேவதையே கூடாது. இப்படி ஆச்சரியமாக இப்படி சொல்லப்பட்ட அனைத்தையும் இந்த இடத்துல தெரிவிக்கிறார் சுவாமி. இப்படி மகனீயர்களான ரிஷிகளையும் ரிஷி போன்ற இருப்பவர்களையும் ஆழ்வார் ஆச்சாரியர்களையும் தேவரீர் பாதுகாப்பது மோட்சம் அளிப்பது என்பதெல்லாம் நீரில் வாழும் மீனுக்கு குறைவர நீரை கொடுப்பது போல இருக்கிறது. குளம் ஏரி குட்டை ஆறு கடல் போன்ற நீர்நிலைகளில் வசித்து வரும் மீன்களுக்கு எதற்காக நாம் நீர் விட வேண்டும்? அவைகள் தான் வற்றாத நீர்லேயே இருக்கே. பின் யாருக்கு நீர் வேணும்னா அடியனை போன்றவர்களுக்கு. பாலைவனத்தில் தண்ணி இல்லாமல் நீர் வேட்கையால் தவித்து நடந்து வரும் ஜந்துக்களுக்கு. அடியேனோ மிதம் பச்சன் ஸ்வல்ப ஞான சக்திகளை உடையவன். அடியனை போன்று பிரபல உபாயங்களை பண்ண முடியாதவனுக்கே தேவரீர் கருணை வேண்டும். இது பாலைவனத்தில் தண்ணீர் பந்தல் வைப்பது போல. மீன விஷயகம் யத் பானீயம் தஸ்ய நயகா. இப்படி ரொம்ப அழகாக இங்கே தெரிவிக்கிறார். ஸோ ஆச்சரியமாக தன்னை ரட்சிக்க வேண்டியதன் அவசியத்தை காரணத்துடன் விளக்கி ஸ்ரீ ரங்கராஜஸ்தவத்தை முடித்து ஏதும் இல்லாத நம்மிடமும் எம்பெருமான் அருள் கட்டாயம் ஏற்படும் என்று உதாரணத்துடன் விளக்கி கவலை வேண்டாம் என்ற ஆச்சாரியர் ஸ்ரீ பராசர பட்டர்
அவருடைய திருவுள்ளத்தில் இந்த ஸ்துதியை முடித்தருள்கிறார். அதுவும் எம்பெருமானுடைய திவ்ய வைபவத்திலே ஸ்ரீ பராசர பட்டர் மிகவும் முக்கியமான இடம் பெறுகிறார். ஸ்ரீ ரங்கநாதன் திருவருளால் அவதாரம் செய்த இவர் சம்பிரதாயத்திலே பல அழகான அர்த்தங்கள் அருளி செய்தவர். அவர் சாதித்த அர்த்தங்களை எழுத ஆரம்பித்தால் இந்த ஜன்மம் போராது. அடியேன் மியர்லி ரீப்ரொடியூஸ்ட் ஸ்ரீவத் சங்காச்சாருடைய ஆச்சரியமான ஸ்ரீரங்க வரிவசியா என்ற தமிழ் உரையை ஏதோ புரிந்த அளவு ஏதோ உளறிக்கொட்டி அடியேன் உங்களோட ஷேர் பண்ணிட்டேன். இப்படி ஆச்சரியமாக ஸ்ரீ பராசர பட்டருடைய ஸ்ரீசூக்திகள், ஸ்ரீ குணரத்ன கோஷமும் சரி, ஸ்ரீ ரங்கராஜஸ்தமம், பூர்வ சதகம், உத்தர சதகம் எல்லாவற்றையும் அனுபவித்தோம். ஸ்ரீ பராசர பட்டருடைய ஸ்ரீ பகவத்குண தர்ப்பணம் சகஸ்ரநாம பாஷ்யம் இன்னொரு இடத்துல அனுபவித்தோம். மேலும் அனுபவிக்கலாம் பல கிரந்தங்களை. அஷ்டஸ்லோகி இருக்கு. அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். பராசரப்பட்ட நூல்களை பிரமாணமாக அதிகமாக கையாண்டவர் சுவாமி தேசிகன். பிராட்டியார் பற்றியும் சரணாகதி பற்றியும் பட்டர் கொண்டிருந்த திருவுள்ளத்தை அப்படியே நம் சம்பிரதாயத்தில் நிலைநிறுத்தியவர் சுவாமி தேசிகன். அதையும் அங்கங்கே ஸ்ரீவத் சங்காச்சார் ஆச்சரியமாக எடுத்து காட்டி நம்மை தெளிய வைக்கிறார். தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக.